இந்தியா கிளிஸ் நெட்வொர்க்குக்கு நிறுவனத்துக்கும் நேயர்களுக்கும் நெஞ்சார மனதார இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்கள் முன்னால் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தம்பி சந்தானம் தான் வந்தார். என்னுடைய அலுவலகத்தில் என்னை தேடி வந்து என்னை பார்த்து, ஆனால் நீங்கள் படத்தில் நடிக்கிறாரு, நான் நம்மளை ஏதோ வந்து கலாய்க்கிறாருன்னு நினச்சேன். அப்புறம் திருப்பி வந்து சொல்லும் போது தான் நான் நம்பினேன். இந்த மாதிரி அதிர்ஷ்டம் என்னை தேடி வந்திருக்கு. என்னுடைய பொக்கிஷம் சந்தானம் தான் நான் சொல்கிறேன். நடிகர்னு வரும்போது சாதாரண கேரக்டர்லேருந்து டாப் கேரக்டர் வரையும் பண்ணணும், அதான் நடிகர். இதில் சிங்கிளாக தான் ஜெயிக்கணும்னு இல்லை, 3 இல்லை 4 ஹீரோன்னு வந்தால் கூட நடிக்கணும். அவங்கவுங்க பார்ட் எப்படிங்கிறது மக்கள் ரசிப்பாங்க, அதான் நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக ஒரு 100 ரூபா 150 ரூபா படம் டிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லட்டு யாருக்கு கிடைக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். நானும் சொல்லக்கூடாது, திருப்பதி லட்டுனா நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு தரேன்னு. இது கண்ணால் லட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் திரையரங்களை பார்த்தீங்கன்னா அந்த லட்டு யாருக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். கஷ்டப்பட்டு இல்லை, எல்லாமே ஜாலியாக போச்சு, எதுவுமே கஷ்டம்னு சொல்ல முடியாது. என்ன கஷ்டம்னா அவங்க வந்து எனக்கு காஸ்டியூமர் கொடுத்து அப்பா ஸ்வெட்ரு கொடுப்பாங்க, கோட்டு கொடுப்பாங்க. வெயில் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் பார்த்தா கோட்டு ஸ்வெட்டரும் போட்டு நானே ஐயோ அப்பா என்னடா இப்படிலாம் நடிக்கிறோமா, இவ்வளோ கஷ்டம் இருக்கா. நைட்டில் 3 மணி 4 மணி அவன் ஷூட்டிங் முடியும், அப்பவும் பார்த்தா கோட்டு கொடுப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு தான் நிறைய காஸ்டியூமரு. நான் கூட கேட்பேன், என்ன தம்பி பழி வாங்குறீங்களா, என்னென்னு இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் பெரிய இடத்து பையனை என்னத்தான் போக தம்பி உடம்பே எரியுதுன்னு. அந்த மாதிரி காஸ்டியூமர் நிறைய எனக்கு லோடு பண்ணுவாங்க. 2 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸு. இந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுமாதிரி ஷூட்டிங்லாம் 3 மணி 4 மணி ஆகும். இரவு போல் பராம சந்தானமும் நானும் சேது எல்லாம் நடிச்சிருக்கிறோம். கஷ்டம்னு கிடையாது இதெல்லாம், அதாவது இஷ்டப்பட்டால் தான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் இஷ்டப்பட்டு தான் அந்த படத்தில் நடிக்கிறேன். இது கஷ்டங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மலாக ஸ்டைல் இல்லை, அது படத்தில் பார்த்தா தான் தெரியும். நான் எல்லாத்தையுமே இங்கேயே சொல்லிவிட்டு அப்புறம் யார் என் ஃபேன்ஸ் படம் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதில் நிறைய டைலாக் இருக்குது, நிறைய ஸ்டைல்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதாவது இப்போ வந்து காலேஜில் 10 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் லவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் லவ் பண்ணுறது, மானசிகமாக நேசிக்கிறது சூப்பர் ஸ்டார் ஒருவர் தான். கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் மனசில் பிடிச்ச இடம் அவர் தான். அப்படி ட்ரீம் ரோல்னு சொல்ல முடியாது. அதாவது நான் நேசிக்கிறது, நான் மனசார விரும்புகிறது எல்லாமே சூப்பர் ஸ்டார். அவரை மாதிரி நம்ம உழைப்பில் உயர்ந்தவர். அவர் மாதிரி நானும் வரணும், அவர் மாதிரி நடிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பாஷா. அது மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த வருஷம் 2013 இந்த பொங்கல் இனிய நல்நாளில் கண்ணால் லட்டு திங்க ஆசை படத்தில் நான் நடிக்கிறேன். மிக அற்புதமாக இந்த படம் வந்திருக்கிறது. கண்டிப்பாக என்னுடைய நேயர்கள் நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து எனக்கு ஒரு புதிய வசந்தத்தை நீங்கள் எல்லாம் தர வேண்டும். மேலும் இந்த வருஷம் பொங்கலில் நல்நாளில் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் 2 லட்சியத்தை கடைபிடிக்க வேண்டும். 1 நம்பிக்கை, விடாமுயற்சி. இது 2யுமே நீங்கள் கடைபிடித்திருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பவர் ஸ்டாராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்தியா கிளிஸ் நெட்வொர்க்குக்கு நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்.